கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கி 8ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவினுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ, தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, எந்த இடத்துல இருக்கிறதோ, யாருக்குள்ளே இருக்கிறதோ அங்கே ஒரு அதிகாரம் இருக்கும். தேவனுடைய ஆளுகை இருக்கும், தேவனுடைய வல்லமை இருக்கும், தேவனுடைய அதிகாரம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாட்களில் நம்ம இந்த சங்கீதம் 107:20 கூட நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தை அதிகாரமுள்ள வல்லமையான தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம லூக்காவில் கூட 7ஆம் அதிகாரத்திலே அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அந்த 100க்கு அதிபதியினுடைய காரியங்கள். இப்போ வேலைக்காரனுக்காக வருகிற ஒரு காரியம் இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் என்னுடைய வேலைக்காரனுக்காக நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தை அதிகாரமுள்ளதாக வல்லமுள்ளதாக இருக்கிறதுனால என் வேலைக்கார சொஸ்தமாவா என்று சொன்னான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம ஏசியாவில் கூட நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா அந்த 55:11 கூட வாசிக்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அந்த அதிகாரமுள்ள வார்த்தை, அந்த வல்லமுள்ள வார்த்தை, அது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு வெறுமையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவானதை தரக்கூடிய ஒரு ஜீவனுள்ள அதிகாரமுள்ள ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அங்கே விடுதலை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும், வல்லமை இருக்கும், அங்கே நிறைவு இருக்கும். எல்லா வெறுமைகளையும் மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அங்கே அதிகாரம் உண்டு, அங்கே வல்லமை உண்டு. வியாதிக்கு அங்கே இடமில்லை, அங்கே பிசாசுடைய போராட்டத்துக்கு அங்கே இடமில்லை, வெறுமையான காரியத்துக்கு அங்கே இடமில்லை. ஆண்டவராயே தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்களை குணமாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் வெறுமைகளை இதை மாற்றக்கூடிய அது வார்த்தையாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாட்களில் வேதத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்புக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலில் இறங்கிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய வார்த்தை, இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவர் வார்த்தையினால் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரமுள்ள நம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க, தியானிக்க, நம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.